ஹலோ வணக்கம். ஈதான் மாசி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தான். அதில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன பொருட்களை எல்லாம் நம்ம சேர்த்து அதை பொடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாதாம் எடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது மெஷரிங் கப்ஸ் இருந்ததுன்னா அந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் கூட எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு. ஆனால் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பு தான் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஒரு கப்பு முந்திரி பருப்பு, அப்புறம் அக்ரோட்னா வால்நட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு கப்பு வால்நட்டு. இந்த மூணுத்தையும் மிதமான சூட்டில் நம்ம லைட்டாக வாசனை வரும். அப்படி வாசனை வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். இப்போ வாசனை வந்துருச்சு, லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேறு தட்டில் நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம அடுத்ததா மக்கானா போட்டுக்கலாம். இது தாமரை விதைகள். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம 3 கப்பு போட்டுக்கணும். ஏன்னா இது ரொம்ப பொரி இருக்குது இல்லைங்களா, அரிசி பொரி அந்த மாதிரி தான் இருக்கும். 2 கப்பு, இன்னும் 1 எடுத்துக்கணும். நம்ம லைட்டா வறுத்துக்கணும். கப்பு மக்கானா போட்டோம். நம்ம இதில் கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். லைட் எல்லோ கலரில். இப்போ நம்ம இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். லைட்டாக வறுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை தான், அதனால கொஞ்சம் நான் வறுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தீங்கன்னா லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டோம். வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் எடுத்து நம்ம தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு எள்ளு எடுத்துக்கலாம். இந்த எள்ளு ஆல்ரெடி வறுத்த எள்ளு தான், அதனால கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக பொரிஞ்சா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். நீங்கள் வெள்ளை எள்ளும் எடுக்கலாம், கருப்பு எள்ளும் எடுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன் பவுடர் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் வெள்ளை எள்ளை எடுத்துக்கிறது நல்லது தான். போதும். நம்ம ஆல்ரெடி இது வறுத்த எள்ளு தான், கடையில் வறுத்து விற்றுருந்தாங்க, அதுதான். எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப்பு. எந்த சீட்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் அந்த குருணி பழ வதி இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும்.
அப்புறம் வந்து வாட்டர் மெலான் சீட்ஸு அதுவும் எடுக்கலாம். அதுவுமே நல்ல ஹெல்த்தி தான். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். பம்கின் சீட்ஸ் நல்லா வரப்பட்டுருச்சு. சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவுமே சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, அந்த திருநிப்பழ விதைகள் எல்லா சீட்ஸுமே சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது. லைட்டாக வறுபட்டால் போதும். எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், இது கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இருந்துச்சு, நான் இதை போடுறேன். பட் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது, அதனால தான் இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், உங்கள் விருப்பம் தான், ஆப்ஷனல் தான் அது. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையே நம்ம வந்து தட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு சுட்டை. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா ஆறட்டும். இது ஃபுல்லாகவே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இது ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதில் நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கிறேன். எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை, நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அரைச்சாச்சு. இதை நான் பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைச்சேன். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நட்ஸுன்றதுனால கண்டிப்பாக எண்ணெய் பசை இருக்கும். நம்ம வறுத்து அரைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எண்ணெய் பசை வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப மைய அரைச்சிங்கன்னா எண்ணெய் பசுக்கு வந்து நீங்கள் ஒட்டிக்கும், அப்படியே இந்த மாதிரி இந்த உதிரியாக இருக்காது. அதனால் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். சூடான பாலில் நீங்கள் இதை கலக்கும் போது இது நல்லா கொஞ்சம் அதுலேயே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்துடும். ரொம்ப சில்லுன்னெலாம் கலக்கக்கூடாது. சுட இருக்கிற பாலில் கலந்து நம்ம ஆற்றி குடித்தோம்னா பாதாம் பால் டேஸ்ட்டுக்கிட்ட வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட ஒரு 2 இதில் போட்டு அரைக்கணும். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு போட்டு நம்ம வந்து டைட்டாக மூடி வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம்னா ஒரு 3 மாதம்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் போட்டாலே போதும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஒரு மணம் இருக்கும். ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏலக்காய் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். 3 months வரைக்கும் நம்ம வச்சு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் கிளாஸில். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புரோட்டீன் பொடியை கலக்கலாம்.
சூடாக நம்ம வந்து பாலில் கலந்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மணமாகவும் இருக்கும். நம்ம ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு குங்குமப்பூ ஏதாவது வேணும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குடிக்கிறவங்க பெரியவங்க ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வேண்டாம். இந்த மட்டும் கலந்து கொடுங்க. டெய்லி இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ப்ரோட்டீன் பவுடரு. நம்ம இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். 8 வயசுக்கு மேலே யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.